finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ராஞ்சி டெஸ்ட் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட்லி திஸ் டே பிலாங்ஸ் டு இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன்ல இருக்காங்க இப்போ. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 219 for 7 ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்க. இந்த ஸ்கோர் கூட வருமாடா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருந்தது. ஜூரலும் குல்தீப்பும் ஒரு இம்பார்ட்டன்ட் 42 runs பார்ட்னர்ஷிப் அன்பீட்டன் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் பேக் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 ரன் பிஹைண்ட்ல இருக்கும். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு லீட் எடுப்பாங்க இந்தியான்ற மாதிரி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கில் விளையாடும் போது, ஜெய்ஸ்வால் விளையாடும் போது தெரிஞ்சது. பட் டோட்டலா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு எப்போ பஷீர் வந்து விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரோ. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு. ஸோ முதல்ல டே 2 ஸ்டார்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்பவே பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆச்சு இங்கிலாந்துக்கு. இந்தியா டக்குன்னு முடிச்சிருவாங்களான்னு பார்த்தோம், கிடையாது. ராபின்சன் 50 போட்டாரு, ஜோ ரூட் ஒரு பக்கம் அப்படியே ஸ்டே பண்ணாரு. ஸோ கிட்டத்தட்ட 51 runs ஆட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் 353 இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நிஜமாவே ஒரு நல்ல ஸ்கோர். நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன். அண்ட் நல்ல காலம் ஜடேஜா சூப்பரா போட்டு டக்குன்னு அந்த ரிமைனிங் 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாருமே விக்கெட் எடுக்கிற மாதிரி போடல. ஆக்சுவலா சிராஜெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஆர்டினரியா தான் போட்டுட்டு இருந்தாரு. மற்ற போலர்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இந்த மார்னிங்ல இல்ல. நியூ பால் எடுத்தும் பாத்தீங்கன்னா லைக் ஜடேஜா தான் எஃபெக்டிவா இருந்தாரு, மற்ற போலர்ஸ் எல்லாம் இல்ல. தட் இஸ் ஒன். ஓகே, இந்தியா பேட்டிங் கொஞ்சம் விளையாடுவாங்க. ஏன்னா பிச்சு வந்து என்னதான் ஒரு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி விளையாடலான்றதான் எல்லாரோட நம்பிக்கையும். எனக்கும் அதுதான் தோணுச்சு. பட் ரோஹித் சர்மா ஒண்ணுமே இல்லை, ஸ்ட்ரெயிட் பால் தேவையில்லாத நிக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது, அவுட் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். ஸோ ஏன்னா அவர் வந்து ரொம்ப குரூஷியலுங்க. ரோஹித் என்னைக்குமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா இந்தியாவுக்கு அது என்னைக்குமே யூஸ் ஆயிருக்கு. ஸோ ரோஹித் வந்து ரொம்ப ஏர்லியரா 4 for 1 அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகும்போது அப்பவே நான் நினைச்சேன் ஓகே ஏதோ ட்விஸ்ட் இருக்க போகுது. பட் ஸ்டில் சுப்மன் கில்லும் சரி, இந்த பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது ஓகே 88 runs அடிச்சிருந்தாங்க, ரொம்ப செட்டில்டா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. எப்போ ஷோயப் பஷீர் வந்து அந்த முதல் 3 overs ரொம்ப நார்மலா தான் போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஓவர் த விக்கெட் வந்துட்டு அந்த ரஃப் செம்மையா யூஸ் பண்ணி போட்டாரு. அந்த கிராக்ஸை கரெக்டா அடிச்சாரு. அவர் ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்இவன் பிட்ச் ரொம்பவே உதவுச்சு, அதை சூப்பரா யூஸ் பண்ணாரு. கண்டிஷன்ஸை சூப்பரா யூஸ் பண்ணாரு. கம்பேர் டு ரவிச்சந்திரன் அஸ்வின், ஷோயப் பஷீர் கண்டிஷன்ஸை சூப்பரா யூஸ் பண்ணாரு. ஜஸ்ட் 4 மேட்ச் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. இது 4th மேட்ச், 3 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச். ஸோ அப்படின் போது அவர் இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு சூப்பரா போட்டிருக்காரு. வேற இதே கண்டிஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட டே 1ல வேற நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி யூஸ் பண்ணாரு. அவர் அரௌண்ட் விக்கெட் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போட்டுட்டு இருந்தாரு. இந்த எல்பிடபிள்யூக்காக ஈஸியா விளையாடிட்டு இருந்தாங்க. வேற ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கரெக்டா அந்த டிஃபென்ஸ் வைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் இருக்கு, அதை அஸ்வின் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஒரு 500 விக்கெட் எடுத்த அஸ்வின் இந்த இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் இந்தியாவில் எவ்வளவு போட்டிருக்காரு. நான் தான் சொன்னாங்க ஆல்ரெடி நடுவில் சொன்ன மாதிரி அஸ்வின் பொறுத்தவரைக்கும் நான் அவரோட பெஸ்ட்டை பார்க்கவே இல்லை இந்த சீரீஸ்ல. மேபி அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்லா போட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் ரொம்பவே பிளாட்டா போடுறாருங்க. ரொம்பவே ட்ரை பண்றாரு, வேற புதுசா என்னென்னோ ட்ரை பண்றாரு. தேவையே இல்லை ஆக்சுவலா டெஸ்ட் மேட்ச்ல. ஜென்ரலா அவருக்கு பேஷன்ஸ் நிறைய இருக்கும், பட் இப்பெல்லாம் அவருக்கு பேஷன்ஸே இல்லை, பிளாட்டா போடுறாரு. ஒரு ஒன் டே மேட்ச்க்கு எப்படி போலிங் போடுவோமோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலா போடுறாரு. அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் போலிங் லைன் அண்ட் லென்த் வந்து அந்த அஸ்வின் கிட்ட மிஸ் பண்றோன்றதான் உண்மையா சொல்லணும். அதனாலதான் அவரால் பெருசா விக்கெட்ஸ் எடுக்க முடியல. மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அவ்வளவுதான். நீங்க பாத்துக்கோங்க, இல்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு, அதுக்கு மேல அவரால் எடுக்க முடியல. வேற ஜடேஜா பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த் அந்த ஸ்டெம் டு ஸ்டெம்ப் அவர் கன்சிஸ்டன்ட் மெயின்டைன் பண்றாரு. போன மேட்ச் 5 விக்கெட் எடுத்தாரு, இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்தாரு. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஷோயப் பஷீர் ஒரு சின்ன பையன், பட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பிச்சை போட்டிருக்கான பெரிய பாராட்டுகளுங்க அவனு. எஸ், என்ன சொல்றது, அவுட் டன் இஸ் கவுண்டர் பார்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின், டு பி வெரி ஆனஸ்ட், விச் இஸ் வெரி சர்ப்ரைசிங் ஆல்சோ. யாருமே எதிர்பார்க்கல. பட் இந்தியன் பேட்ஸ்மேன் ஜென்ரலாவே வந்து நீங்க நார்மலா ஸ்பின்னர் அப்படின்னு வந்து போட்டாலே ஸ்பின் பிச்சில் கொஞ்சம் திணறுவாங்க. எனக்கு இந்த பிச்சை பத்தி குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா ரேங்க் டர்னர் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. இது ரேங்க் டர்னரும் கிடையாது, கொஞ்சம் அன்இவன் இருக்கு, கொஞ்சம் லைட்டா திரும்பினாலே இந்தியா காலி ஆயிடுறாங்க. அது வந்து நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. பட் எப்போ பஷீர் வந்து அந்த கில் விக்கெட் எல்பிடபிள்யூ எடுத்தாரோ அப்பவே ஃபிளிப் கேட் ஓபன் ஆச்சு. அதுக்கப்புறம் ரஜத் படிடார் வந்தாரு. ரஜத் படிடார் என்னவோ எனக்கு வந்து என்ன சொல்றது, என்னை ஏன்டா ஆட வைக்கிறீங்கன்ற மாதிரி அவர் விளையாடிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது அவரோட டொமஸ்டிக் இன்னிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு தூள் கலப்புறாரு. அதாவது ஸ்ட்ரைக் ரேட் 90, 100 இருக்கு. ஆனா அவர் விளையாடின இந்த 5 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவரோட நேச்சுரல் கேமை விளையாடல. அதுதான் ஹானஸ்டா சொல்லணும்னா. சோ இவரு கேஎஸ் பரத்லாம் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு கேம், இன்டர்நேஷனல் மேட்ச்னு வந்தா இங்க ஒரு கேம், அதான் பிரச்சனை. டொமஸ்டிக்ல ஹிட், இங்க ஃபிளாப், அதுதான் உண்மையா சொல்லணும். ரொம்பவே வருத்தமா இருந்தது ரஜத் படிதார். அவர் வந்து எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. பட் ஒன்ஸ் அகைன் வந்து டிராப்ட் எல்பிடபிள்யூ பஷீர் பால்ல ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம்
ஜடேஜா வந்தாரு. ஜடேஜாவும் வந்து பாத்தீங்கன்னா 2 6 எல்லாம் விட்டாரு ஹார்ட்லியே. ப்ராப்ளம் என்னன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து தேர் நாட் ரெடி டு சர்வைவ். அதாவது கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேனை பத்தி நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம், என்ன பொறுமை காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. வேற ஜடேஜா டிஸ்மிஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆச்சு ஆக்சுவலா சீரியஸாவே. ஏன்னா 2 6 அடிச்ச அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பின்னர் போடும்போது சென்ஸ் அன்பிளேபிளா நீங்க உங்க மைண்ட் செட்ல தான் ஆடுறீங்க, புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அந்த காட் பெயின். எஸ், ஷார்ட் லெக் வச்சாரு. பென் ஸ்டோக்ஸ் கேப்டன்ஷிப் பத்தி பேசிக்கிட்டே போலாம், அது அடுத்தது போடலாம். அண்ட் கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னா இந்தியா அண்ட் 33 for 3 இருக்கும்போது ஒரு செஞ்சுரி போட்டாரு பாத்தீங்களா, அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்தியா வந்து இந்த டைம்ல இருந்தாங்க. சென்ஸ் ஜடேஜாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு, பட் அவரும் அவுட் ஆகி இந்தியா ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சஃப்ராஸ் கான் வந்தாரு. இது வந்து அன்லைக் சஃப்ராஸ் கான், அதாவது இட் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி சில டஃப்பான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துதாங்க போகும். உடனே வந்து என்ன பயங்கரமா எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து பேசுனீங்க சர்ஃப்ராஸ்கான, என்ன பெருசா ஆனாரு இப்ப இந்த இன்னிங்ஸ் உடனே சொல்லாதீங்க. எல்லா இன்னிங்ஸும் எல்லா பிளேயர்னாலே அடிக்க முடியாது. இதுவும் ஒரு லேர்னிங் கவ் தான் அவருக்கு. அவரோட நேச்சுரல் கேமை கொஞ்சம் விளையாடிருந்தா கூட ஒரு 40-50 ரன் டெஃபினட்டா அடிச்சிருப்பாரு. பட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த மூவ்மெண்ட் சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணணும் இருந்துச்சு, அதனால அவர் சர்வே ஆனாரு. பட் பென் ஸ்டோக்ஸோட சூப்பர் கேப்டன்ஷிப், முடிஞ்சவருக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை ஸ்ட்ரைக்கே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சஃப்ராஸ்கான ப்ரெஷர் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கும் போது அவர் இன்சைட் எட்ஜ் அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா ரொம்ப நேரமா அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கல. பட் டெஃபினட்டா ஜெய்ஸ்வால்னு சொல்லும் போது அனதர் சூப்பர் இன்னிங்ஸ். 73, 9 பவுண்டரி, ஒரு 6, கிட்டத்தட்ட 600 ரன்ஸ் அடிச்சிட்டாரு இந்த சீரீஸ்ல. ஸோ நான் கூட எதிர்பார்த்தேன் ஹேட்ரிக் ஆஃப் 100 அடிச்சிருவார் போல. ஏன்னா மற்ற எல்லா பிளேயரும் இந்த பிச்சில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஜெய்ஸ்வால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியா பக்காவா விளையாடிட்டு இருந்தாரு. டிஃபென்ஸா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கோரிங் ஷாட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருந்தது. டு பி வெரி ஆனஸ்ட், அவர் அவுட் ஆன பால் மட்டும்தான் ஒரு மிஸ்ஜட்மெண்ட் பண்ணிட்டாரு பேக் ஃபுட்ல போயிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ அது ஒரு ஹியூஜ் விக்கெட் ஆக்சுவலி ஃபார் இங்கிலாந்து. லிட்டரலி நம்ம வந்து கொடுத்துட்டோம், ஜெய்ஸ்வால் அந்த விக்கெட்டை தேவையில்லாம கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கொஞ்சம் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் போச்சு, காலி. ஸோ அதே மாதிரி சஃப்ராஸ் கானும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ப்ரெஷர்ல ஸ்லிப் கேட்ச் கொடுத்து அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்தியா வேற அண்டர் சிவியர் ட்ரபிள். ஸோ முடிஞ்சிடும் இன்னைக்கு இந்தியா ஆல் அவுட் அப்படிதான் நான் கன்ஃபார்மா அதான் நினைச்சேன். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். த்ருவ் ஜுரல் நல்லா விளையாடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு, பட் அவர் கூட யாரா நிக்கணுமே. பட் குல்தீப் யாதவ் வந்து கிட்டத்தட்ட 72 பாலுக்கு 17 ரன். குல்தீப் யாதவ் அவ்வளவு தூரம் தம் கட்டி நிற்கும் போது ஏன் பேட்ஸ்மேன்ஸ் லைக் அஸ்வின்லாம் கொஞ்சம் தம் கட்டி நின்று கூடாது? அவரும் ரொம்ப சீப்பா அவுட் ஆயிட்டாரு. அதுதான் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்குங்க. ஜெனரலா இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்பின் கண்டிஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்போனன்ட் யாராவனா இருக்கட்டுமே, ஸ்பின்னரா ஒரு மேட்ச் விளாண்டவனா இருக்கட்டும், இல்ல கவுண்டில இருந்து எவனா ஒரு போலர் எடுத்துருவாங்க. ஸ்பின்னாலே திணறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இதான் நடந்துச்சு, ஹைதராபாத்ல இதான் நடந்துச்சு. ஸ்பின்னாலே வந்து காலி நம்ம ஆளுங்க. ஐயோ டேர்ன் ஆதா அப்படின்னு டக்குன்னு அவங்களோட நேச்சுரல் கேம் போயிடுது, எல்லாம் போயிடுது. வேற எனக்கு த்ருவ் ஜுரல் கிட்ட என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவர் டிஃபென்ஸையும் அவர் ட்ரஸ்ட் பண்ணி விளாண்டாரு. அட் த சேம் டைம் அப்பப்ப என்ன பண்ணாரு, ஸ்டோக்ஸ் வந்து ஃபீல்ட கிட்ட கொண்டு வரும்போது தூக்கி ஒரு பால் 6-4 சொருகினாரு. ஸோ உன்னோட கேம் எப்படி இருக்கணும்னா இந்த ராஞ்சி பிச்சில், அதாவது மிக்ஸ்டு காஷன்ஸா இருக்கணும். ஒன்னு நீ டிஃபென்ஸும் ஆடணும், சேம் டைம் டப்புன்னு தூக்கி ஒரு 2-3 4 அடிக்கணும். ஸோ அப்பதான் உன்னால ரன் ஸ்கோர் பண்ண முடியும். நீ வந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் இன்னிங்ஸ் இந்த பிச்சில் பில்ட் பண்ணணும்னு நினைச்சினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பிச்சில் இன்னும் அவுட்டா இருக்கும். திடீர்னு ஒரு பால் லோ கேப்ட் ஆகும், இன்னொரு பால் அப்படி எழும்பும். எனி டைம் நீ செட் ஆன மாதிரியே விளையாட முடியாது, எப்போ வேணாலும் அவுட் ஆகும். அதுக்கு நீ வந்து ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு டிஃபென்ஸ் பிளஸ் ஒரு அட்டாக்கிங் ஷாட்ஸ் மாதிரி மிக்சடா ஆனினா கொஞ்சம் ஸ்கோர் போர்டாவது மூவ் ஆகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பண்ணல. ஸோ பண்ணாததுனால கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பிஹைண்ட் 138 சம்திங் ஏதோ இருக்கிறோம் பிஹைண்ட். ஸோ கையில 3 விக்கெட் தான் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து எந்த அளவுக்கு ஜுரல் அண்ட் குல்தீப் தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா இங்கிலாந்து வந்து அந்த 3 விக்கெட் எடுத்துட்டு ஒரு 100 ரன் லீட் மாதிரி எப்படி நம்ம போன டெஸ்ட் மேட்ச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்குறேன்ற மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. அதாவது நானே ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன், டேய் நீங்களா 434 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்ததுக்கு தூங்கவே கூடாதுறான்னு. ஸோ நம்மள தூங்க விடாம பண்றதுக்கு தான் இங்கிலாந்து இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் தெரியுது. இங்கிலாந்து என்ன டிரைவிங் பொசிஷன், ஐ மீன் என்ன சொல்லுவாது, டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி டெஸ்ட் மேட்ச்ல கெத்தா நாங்க தான் வின் அப்படின்ட்டு. அன்லஸ் ஏதாவது மேஜிக் நடந்தாதான். ஆனா பிச்சு பொறுத்தவரைக்கும் டிட்டேரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னும் போக போக வந்து பாத்தீங்கன்னா உடையும். ஸோ ஒண்ணுமே டஃபா இருக்கும். இந்தியா 4th இன்னிங்ஸ் விளையாடும். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க இன்னும் எவ்வளவு டஃபா இருக்கும். இப்பவே நம்மளால விளையாட முடியல. பட் ஏதோ 5th டே 4th டே ஏதோ மழை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் தம் கட்டி விளையாடுறாங்களோ இல்லையோ, மழையும் கொஞ்சம் காப்பாத்தினாதான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பட் இன் ஜெனரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன் கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ, சும்மா நம்ம இந்த மழை கீழெல்லாம் சொல்லி ஓடு பஜனை பாடக்கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டை ஒத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஃபேக்டை ஒத்துக்கிட்டு லைக் இங்கிலாந்து டிசர்வ் டு வின், நாட் டிசர்வ் டு வின், அவ்வளவுதான். நீங்க எப்போ ஜஸ்பிரீத் பும்ராவை ரெஸ்ட் கொடுத்தீங்களோ அப்பவே வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்க இங்கிலாந்துக்கு. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்டட் தான். சரி நான் என்ன கேட்கறேன், இந்த மேட்ச் நீங்க எதுக்கு ஜஸ்பிரீத் பும்ராவை வந்து
உட்கார வச்சீங்க, ரெஸ்ட் கொடுத்தீங்க, லாஸ்ட் மேட்ச் கொடுக்கலாம்ல. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்கேஸ் இந்தியா இந்த மேட்ச் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தரம்சாலால அப்போ ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்களா பும்ராக்கு? அதுக்கு அவர் இந்த மேட்ச் விளையாடி இருக்கலாமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பும்ரா இல்லாதது கன்ஃபார்ம். அதனாலதான் ஜோ ரூட்டும் நிம்மதியா ஒரு செஞ்சுரி போட்டாரு. ஏன்னா அந்த மைண்ட் செட் இருந்திருக்கும், ஆஹா பும்ராவா ஒரு பால்ல தான் அவுட் ஆயின்னு இருக்கும், அவருக்கும் அந்த ப்ரெஷர் இருந்திருக்கும். எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இந்தியா. ஆக்சுவலா கம்ப்ளீட்டா அந்த 112-5 இருந்ததுல, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லா செஷனுமே இங்கிலாந்து தாங்க. வாய்ப்பே கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட், அவங்க இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஒரு சாதாரண டீம் கிடையாது. சும்மா 2-0 2-1 தோத்தோடனே உடனே டவுன் ஆகிறதுக்கு உடனே எல்லாருமே அவுட்டு புரிஞ்சிருச்சு. பொட்டலம் ஆரம்பிச்சிட்டாங்க. பொட்டலம் கேசஸ்லாம் அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் அப்படிதான் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றாரு. ஏன் நம்மளோட எக்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் இதுக்கப்புறம் இங்கிலாந்து கம்பேக்கே ஆக முடியாது. வாய் விடாதீங்க. நம்மளுக்கும் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க தான் வாய் விட்டு அடி வாங்குவீங்க நம்ம கிட்ட. இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க எப்பெல்லாம் வாயை திறக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்தியா அடி வாங்குது. இதுதான் பிரச்சனை. ஸோ ஸ்போர்ட்ஸ்ன்றது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த கண்டிஷனாலும் அடிக்கலாம். அப்படிதான் போயிட்டு இருக்கேன். இந்த இங்கிலாந்து டீம் நம்ம அசால்ட்டா நினைச்சிருக்கவே கூடாது. பென் ஸ்டோக்ஸ் எவ்வளவு கான்பிடண்டா போன மேட்ச் 434 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்தாலும் இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்கு, நாங்க வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு, சீரிஸ் வின் பண்ண அப்படி தம் கட்டி சொல்லிட்டு போனாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட இங்கிலாந்து கையில இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் Day 3 எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இந்தியா ரொம்பவே கஷ்டம் தான். பட் பார்க்கலாம் ஏதாவது மேஜிக் நடக்குதான்றதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.